வணக்கம். என் பேர் விக்னேஷ் நாகப்பன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பிஹேவியரலா எப்படி நம்ம வந்து இன்வெஸ்டிங் அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு டாபிக் பத்தி பேசலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசக்கூடிய பல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் டெர்ம் அதாவது 1 இயர் ரிட்டர்ன்ஸ பத்தி தான் யோசிப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் எனக்கு எதுல போடலாம்? 1 இயர்க்கு வந்து இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு. இல்ல இது நல்லா இருக்குங்கிற மாரி பேசுவாங்க. ஸோ 99% மக்கள் வந்து 1 வருஷத்த பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனா, யாரு வந்து நல்லா வெல்த் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹிஸ்டரி ஒரு 30 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு HDFC பேங்க் மாரி ஸ்டாக்க வந்து அவங்க ஐபிஓ டயத்துல வாங்கி, இப்ப வரைக்கும் வச்சிருந்தவங்க தான் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க் வந்து 94ல அது லிஸ்ட் ஆச்சு. 94ல வாங்கி 95ல வித்துட்டு, திருப்பி 97ல வாங்கி 98ல வித்துட்டு, திருப்பி 2001ல வாங்கி 2003ல வித்துட்டு, இந்த மாரி பண்ணவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து வெல்த் பண்ணல. ஸோ ஒரு பிஹேவியரலா வந்து எது வந்து ஒரு நல்ல அப்ரோச்னா, நமக்கு வந்து 1 வருஷத்த பார்க்காம, ஒரு 5 வருஷத்த பார்த்துட்டு, இல்ல ஒரு 10 வருஷத்த பார்த்து, இல்ல லாங் டெர்ம்னு சொல்றோம் இல்லையா? ட்ரூலி லாங் டெர்ம்னா, ஒரு நல்லா அந்த கம்பெனி நல்லா குரோத் இருக்க வரைக்கும் நம்ம அந்த கம்பெனிய வச்சுக்கிறதுல தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் வரும். இப்ப இத நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பிளாட் வாங்குறோம், இல்ல ஒரு ஃபிளாட் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு 1 வருஷத்துல விக்க மாட்டோம் அந்த ஃபிளாட்ட, இல்ல ஒரு பிளாட்ட. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கியிருப்போம். ஒரு 10 வருஷம், இல்ல ஒரு 15 வருஷம், இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வேற ஏதாவது தேவை வரும்போது நம்ம அத விப்போம். அதே அப்ரோச் தான் நமக்கு ஈக்விட்டிலயும் நல்ல அப்ரோச். ஏன்னா, அதுவும் வந்து ஒரு லாங் டெர்ம் சொத்து வகை. அதே மாரி ஈக்விட்டியும், ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து ஒரு லாங் டெர்ம் சொத்து வகை. இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் அசெட் கிடையாது. இது ஒரு லாங் டெர்ம் அசெட். இது நம்ம வந்து ஒரு ஒரு சொத்து மாரி தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இது கம்பெனியுமே வந்து இப்ப நம்ம ஒரு கம்பெனி நடத்துறோம்னு வைங்களேன், ஒரு பிசினஸ் நடத்துறோம்னு வைங்களேன், அதுல நம்ம ஃபுல்லா 100% அந்த கம்பெனிய ஓன் பண்றோம். இது வந்து நம்ம அந்த கம்பெனிய வந்து எத்தன ஒரு ஒரு பாயிண்ட் 001% அந்த மாரி ஓன் பண்றோம் நம்ம அந்த கம்பெனிய. அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு குரோத் இருக்குமோ, அந்த அத்தன அத்தன ப்ராஃபிட்டும் நமக்கு வேணும்னா, அத்தன நாளைக்கு நம்ம அத வச்சுக்கணும். ஸோ இந்த அப்ரோச் வந்து இட் வில் பி குட் ஃபார் வெல்த் பில்டிங். அதாவது நீங்க வந்து நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னா இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. எனக்கு இந்த 1 இயர்க்கு வந்து நான் அத வாங்கி வித்து அதுலேருந்து வர பணத்த வச்சு தான் நான் வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ மீட் பண்ணணும்னா, இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. அந்த மாரி இன்கம் வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெனரேட் பண்ணணும்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்கம் ஜெனரேட்டிங் பிளேஸ் கிடையாது. அது வந்து ஒரு வெல்த் பில்டிங் பிளேஸ். அது அசெட்ட வந்து வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. இப்போ நம்ம வந்து அதுலேருந்து வந்து எனக்கு வருமானம் வரணும்னு நினைக்கும்போது தான் அதில் ரிஸ்க் அதிகமாயிடுது. நம்ம வருமானத்தை அதில் எதிர்பார்க்காம நம்ம வேற வேலை பார்த்துட்டு வேற வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து வர சேவிங்ஸ் அதுலேருந்து வர மிச்சத்தை வந்து நம்ம சேமிப்பை வந்து நம்ம இதை முதலீட்டு பண்ணும்போது முதலீடு வந்து வளரும். முதலீடு வந்து ஒரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷமோ நீங்கள் அதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வளரும். அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற தேவை ஏதாவது ஒரு செலவு வரும்போது நீங்கள் அதை வித்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வெல்த்தாக நீங்கள் வந்து அது க்ரோ ஆகிருக்கும். அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்க்கான ஒரு கரெக்டான அப்ரோச். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் வந்து வாங்கி விற்கும்போது உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாகுது. அந்த ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ல வர ரிட்டர்ன் இன்னொரு ஸ்டாக்ல போக வாய்ப்பும் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 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 நல்ல கம்பெனியான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம்க்கு வச்சுக்கும் போது உங்களுக்கான ஒரு வெல்த் பில்டிங் வந்து நடக்குது. நீங்கள் ஒரு ஒரு இடம் மாதிரி ஒரு பிளாட் மாதிரி ஒரு சொத்து வகையை நீங்கள் ஓன் பண்ணியிருப்பீங்க. ஒரு கம்பெனிங்கிற ஒரு சொத்தை நீங்கள் ஓன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ஓனர்ஷிப் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து அப்ரிஷியேட் ஆகும். அந்த ஸ்டாக் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். அதுதான் வந்து ஒரு கரெக்டான மெத்தட். ஸோ நீங்கள் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக கம்பெனிஸ் வாங்க மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த அப்ரோச் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வில் பி அ ட்ரூலி உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து என்கிட்ட வந்து பெரிய சேவிங்ஸ் இல்லை, என்கிட்ட பெரிய வந்து முதலீடு பண்ணுறதுக்கான பெரிய ஒரு உபரி பணம் அதாவது சர்ப்ளஸ் இன்கம் எனக்கு இல்லை அப்படிங்கிற போது நான் எப்படி வந்து பெரிய பணம் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து கேபிட்டல் வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் பண்ணுறீங்கிறது தான் கணக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் ஒரு ஒரு 1000 ரூபாயை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 7% வருது. நீங்கள் வந்து 10,000 ரூபா போட்டிங்கனாலும் 7% தான் வருது. நீங்கள் ஒரு 1 லேக் போட்டிங்கனாலும் 7% தான் வருது.
அதே மாதிரி நீங்கள் போடுற பணம் ரூ. 1000 இல்லை ரூ. 10,000 இல்லை 1,00,000ங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். அது வந்து எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் போடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ உங்களால் கடன் வாங்காமல் உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் உள்ள போடும்போது அந்த பணத்துக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து எனக்கு இதில் வந்து போர்ட்ஃபோலியோ பெருசாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இல்லாத பணத்தை நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை வந்து இதை நீங்கள் ரூ. 1000 ரூ. 2,000 வித்துட்டு திருப்பி அந்த ரூ. 2,000 இன்னொரு ஸ்டாக்ல போட்டு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது இந்த ரூ. 2,000 திருப்பி ரூ. 1,000 ஆயிரும். ஸோ நம்ம வந்து நம்ம பணம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சீக்கிரம் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், சீக்கிரம் வந்து எனக்கு பணம் குரோ ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் தான் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பணம் வந்து நீங்கள் சீக்கிரம் குரோ பண்ணீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் பண்ண முடியாது. நீங்கள் பணத்தை வந்து ஸ்லோவாக நீங்கள் எல்லா காம்பவுண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சம் 7% இல்லை 10% இல்லை 12% நீங்கள் ஒரு ஒரு வருஷமாக நீங்கள் கூட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக வந்து க்ரோ ஆகும். ஆனால் கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரே வருஷத்துல நான் 100% பண்ணணும், 50% பண்ணணும், எனக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு பணம் ஃப்ரீயாக இருக்குது, நான் இந்த வருஷம் இப்போ போட்டால் அடுத்த வருஷம் எனக்கு 50% ரிட்டர்ன் வர மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்கள் அப்படின்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து யாருக்குமே தெரியாது. அடுத்த வருஷம் எந்த கம்பெனி வந்து 100% கொடுக்க போகுதுங்கிற கம்பெனி யாருக்குமே தெரியாது. எல்லாருமே வந்து இப்படி கொடுக்கலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ரிஸ்க் வந்து அவங்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல. அந்த கம்பெனி நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ ரிஸ்க் வந்து ரிஸ்க் நடந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம். ஓ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் பணம் பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் வந்து நிரந்தரமான பணம் பண்ணணும். அதாவது எனக்கு பொறுமையாக அதாவது இருக்க பணத்தை வந்து அதில் போட்டு வைப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரட்டுங்கிற அப்ரோச் வந்து இட் இஸ் பெட்டர், இது லெஸ் ரிஸ்கி. அந்த மாதிரி பண்ணவங்க யாருமே வந்து பணம் தோத்ததில்லை மார்க்கெட்டில். மார்க்கெட் வந்து எப்போ உங்களுக்கு உங்கள் பணத்தை வந்து எடுக்கும்னா உங்கள்கிட்ட பொறுமை இல்லாட்டி, பேஷன்ஸ் இல்லாட்டி, இந்த பொறுமை இருக்கவங்கள்கிட்ட வந்து உங்கள் பணம் போயிடும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது விற்பீங்க, அது வந்து விற்கக்கூடாத ஒரு ஸ்டாக்காக இருக்கும். அவங்க இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருப்பாங்க. அது அவங்கள்ட்ட இருக்க அது க்ரோ ஆகும். சில இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தப்பான ஸ்டாக்கை வாங்கியிருப்பீங்க. அது வந்து நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் பணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நீங்கள் போய் பண்ணுறீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த கம்பெனியை பார்த்து நல்ல கம்பெனியாக பார்த்து பொறுமையாக பார்த்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 100 கம்பெனிலாம் வாங்க முடியாது, பார்க்கவும் முடியாது, ட்ராக்கும் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு 4, 5 கம்பெனியை வந்து ஒழுங்காக புரிஞ்சுட்டு அந்த பொறுமையாக வாங்கணும். அதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும் அதில். ஸோ நீங்கள் இதை ஒரு நீங்கள் முதல் வந்து நீங்கள் சேவிங்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ சேவிங்ஸுங்கிறத விட நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கிறீங்க அந்த பணத்தை, எவ்வளோ பொறுமையாக நீங்கள் அதை வந்து மார்க்கெட்டில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த பணத்தைங்கிறது தான் முக்கியம். ஸோ கேபிட்டல் வந்து செகண்டரி தான். நீங்கள் வந்து சேவிங்ஸ் எவ்வளோ கூட்ட முடியுமோ கூட்டுங்க. அதை வந்து நீங்கள் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க. தட் வில் பி அ குட் வே டு அக்யூமுலேட் வெல்த். தேங்க்யூ.